வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு ஈவினிங் சாயங்காலம் 6 மணிக்கு கேம்பெயின். இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் நாளன்னைக்கு ஓட்டுப்பதிவு. அதனால் இன்றைக்கி எல்லோரும் கேம்பெயினை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறோம். நாளன்னைக்கு போய் ஓட்டு போடணும். கட்டாயமாக நான் பார்க்குறவங்கள்ட்டலாம் சொல்லிட்டுருக்கேன், தயவுசெய்து போய் ஓட்டு போடுங்க. இந்த தடவை தமிழ்நாடு ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். அதாவது இதுவரைக்கும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஓட்டு பதிவானது இல்லை என்று அனைவரும் சொல்ல வேண்டும். இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை மீட் பண்ணேன். சில பேர் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பி போய் ஓட்டு போட போகிறாங்க. சில பேர் விழுப்புரத்துக்கு போய் ஓட்டு போட போகிறாங்க. ஒருத்தர் கன்னியாகுமரியில் போய் ஓட்டு போட போகிறாரு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மகிழ்ச்சி இது. எப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு உணர்வு வந்திருக்கு, நான் கட்டாயமாக ஓட்டு போடணும்னு. ரொம்ப நல்லது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று. ஏன்னா நாளைக்கெல்லாம் நம்ம எந்த விதமான எலெக்ஷன் கேம்பெயினும் பண்ண முடியாது. மோடி என்ற ஒரு நபர், அவர்கிட்ட என்னங்க அவ்வளோ விசேஷம்? அதாவது நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இவ்வளவு திறமை, அறிவு, உழைப்பு. அதை தவிர என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு, பேட்ரியாட்டிசம்னு சொல்லுவோம், நாட்டுப்பற்று, எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய திறன். அத்தனை பேரும், உலக தலைவர்கள் அத்தனை பேரும் நிமிர்ந்து பார்த்து பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை. அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, முதல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஹிமாலயாஸில் இருந்து அங்கேருந்து இங்கேருந்து ஒரு சாமியார் வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் பிஜேபியில் கொஞ்சம் வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் குஜராத்தில் முதல்வராக இருந்து, இப்போ 10 வருஷமாக இந்திய நாட்டோட பிரதமராக இருக்கார். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது நம்ம. எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு? என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு? தூங்கிறது கூட கிடையாது. நாடு நாடு நாடு. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக திருநெல்வேலிக்கு வந்திருந்தார் அன்றைக்கி எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு முந்தானத்து. அவர்கிட்ட உள்ள ஒரு உந்துதல் சக்தி பார்த்தீங்களா? எனர்ஜின்னு சொல்லுவோம். என்ன எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா? அந்த டயத்தில் கூட இங்கே வராரு, அங்கே போகிறாரு. என்ன தான் சொல்லுங்க, நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் வராரு, காரில் வராரு, என்ன தான் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு உந்துதல் தலைவர்கள்ட்ட பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் இந்த நாட்டை எந்த ஒரு உயர்தர, இன்னும் உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற ஆற்றல் உண்டு. ஏன்னா அவர் அனைவரையும் ஒன்று சேர்த்து வேலை வாங்கும் திறன் கொண்டவர். ரெண்டாவது, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வந்திருக்காரு. அண்ணாமலை, மோடி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா டபுள் இன்ஜின். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் தமிழ்நாட்டோட முன்னேற்றம். தயவு செய்து இதை ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் ஓட்டு போடும்போது பாரதிய ஜனதா பார்ட்டி, அவர்களுடைய தோழமை கட்சிகள் தாமரை சின்னம், மாம்பழ சின்னம், பலாப்பழ சின்னம், குக்கர் சின்னம், சைக்கிள் சின்னம், தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுங்க. நாளை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை காலம்பரம் ஓட்டிங் 7 மணிக்கு ஆரம்பம். தயவுசெய்து முதல் ஆளாக போயிட்டு கொஞ்சம் நேரம் க்யூவில் வெயிட் பண்ணனாலும் பண்ணி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஓட்டு போட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ எம்பி நம்ம அனுப்பணும், மோடியோட கரத்தை வலுப்படுத்துவதற்காக. அதற்காக உங்களிடம் மீண்டும் மீண்டும் சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். இது ஆர்எல் ராஜா. நன்றி, வணக்கம். இத்தனை நாளாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஜூலை 4ஆம் தேதி ரிசல்ட் அதுக்கு அடுத்த நாள் நம்ம பேசலாம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். தயவுசெய்து போய் ஓட்டு போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ.